வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, நேற்று முல்லை பெரியார் அணையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை போட வேண்டும், அது பாதுகாப்பு தேவை என்கின்ற கருத்தை மத்திய அரசு மன்னிக்க வேண்டும், தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருந்தது. அதற்கு பதிலளித்த நடுவண் அரசு அங்கு பாதுகாப்பை போட முடியாது, ஏனென்றால் அது கேரள அரசினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு சார்பான விஷயம். ஆகவே அங்கு நடுவண் அரசின் சார்பாக ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை நிறுத்த முடியாது என்பதை மத்திய அரசு அங்கு மனுவாக தாக்கல் செய்திருந்தது. இதற்கு தற்போது தமிழக அரசு பதிலளிக்கும் விதமாக முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்கிறது, யார் யார் என்றார். விடுதலை புலிகள் ஆதரவு அமைப்பால் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்கிறது, மற்றும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளான ISIS போன்ற அமைப்புகளாலும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே அங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை போட வேண்டும், முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து என்கின்ற ஒரு கோரிக்கையை பதில் மனுவாக இன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? முல்லை பெரியார் அணைக்கு உண்மையில் தமிழகத்தின் சார்ந்து பிரச்சனை இருக்கிறதா, கேரளாவில் இருந்து தாக்குதல் இருக்கிறதா, தமிழர் நலன் சார்ந்து செயல்படுகிற அமைப்புகள் முல்லை பெரியார் அணையை தகர்ப்பார்களா, கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் தகர்ப்பார்களா, யார் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், சாத்தியக்கூறுகள் அதிகம்? இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு இதை யார் சார்பாக இந்த மனுவை போட்டியிருக்கிறது, தமிழர்கள் சார்பாகவா கேரளாவின் சார்பாகவா என்பது போன்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் ISIS அமைப்பு தமிழகத்தில், விடுதலை புலிகள் ஆதரவு அமைப்பு தமிழகத்தில், இந்த இரண்டு அமைப்புகளால் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து என்றால் இவர்களுக்கு என்ன லாபம் அந்த அமைப்புகளால் என்ற கேள்வியும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உண்மையில் முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்ற அமைப்புகள் இருக்கும்போது அவர்களை குறிப்பிடாமல் தொடர்பில்லாத அமைப்புகளை இவர்கள் ஏன் குறிப்பிட வேண்டும்? அல்லது தமிழக அரசு சொல்வது போல் அப்படி ஒரு அபாயம் அந்த அமைப்புகளால் இருக்கிறதா என்பது குறித்துதான் இன்றைய விவாத அரங்கத்தில் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். இன்றைய விவாத அரங்கத்தில் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய தேசிய முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய மாநில தலைவர் ஜவஹர் அலி அவர்களும் இந்த விவாத அரங்கில் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க பிரிவு தலைவர் வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களும் இதில் தனது நிலைப்பாட்டை, தனது இயக்கத்தின் நிலைப்பாட்டை விரிவாக பேச இருக்கிறார். மே 17 இயக்கத்தின் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்களும் இது குறித்து அவர் தரப்பு, அவருடைய இயக்கம் சார்ந்த கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார். சார் ஜவஹர் சார், உங்களிடமிருந்தே கேட்போம். இப்ப முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அது முல்லை பெரியார் அணைக்கு எதிராக அவங்க கேரள அரசு என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, தண்ணி கொடுக்கக்கூடாதுக்கா செய்யறாங்கிற மாதிரிலாம் தமிழக அரசு சார்பாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் நாங்களும் அதுக்கு பாதுகாப்பு தரமாட்டோங்கிற ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு தமிழக அரசு அந்த அணை உடையும், ஆனால் யாரால் என்றால் விடுதலை புலிகள் ஆதரவு அமைப்பு ISIS அமைப்பு அப்படிங்கிறாங்க. முதலில் இந்த ரெண்டுக்கு ஆதரவான அமைப்புகள் முல்லை பெரியார் அணையை உடைக்குமா? என்ன தேவை இருக்கு அந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் இப்படி ஒரு செயலை செய்வதற்கு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அவங்களுக்கு? முதல்ல தமிழக மக்களினுடைய உரிமைகளுக்காக பல சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டு அதன் மூலம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அதனுடைய அரசிதழில் வெளியிட செய்தது மட்டுமல்லாமல் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடி வரை உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் யார் எடுத்தாலும் அதை எதிர்கொள்வதற்காக இது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதாவது இந்த அணையினுடைய பாதுகாப்பு என்பதை பொறுத்தவரை அது கேரள அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக பொறியாளர்களும் அதிகாரிகளும் அங்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்து வருவதால் இதை ஏற்கனவே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த அணையினுடைய பாதுகாப்பை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்காமல் கேரள அரசு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவிலே நாங்கள் சரியான முறையிலே பாதுகாப்பு கொடுக்கின்றோம், அதனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு தேவையில்லை என்ற மனுவை தாக்கல் செய்தது. நேற்றைக்கு மத்திய அரசு ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவிலே கேரள அரசு இதை விரும்பாத காரணத்தால் அதில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்றதை நான் எண்ணுகிறேன். இதில் முக்கியம் என்னவென்றால் தமிழக மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இந்த 142 அடி அணையை உயரத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு தமிழக அரசு ஏற்கனவே வழக்கு உள்ளது. அந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்திருக்கிறது என்று நான் கிடையாது. இல்ல உண்மையில் இல்ல, ஏற்கனவே இது உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் படி 2014 அந்த செப்டம்பர் மாதம் அந்த அணையின் பாதுகாப்பு கமிட்டி அங்கு ஆய்வு செய்த பொழுது அதில் உள்ள குளறுபடிகளை அவர் மேற்கோள் காட்டினார்கள். சில நாட்களுக்கு முன்பு உளவுத்துறை இது முல்லை பெரியார் அணைக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அணைகளுக்கும் வெளிநாட்டு சக்திகளால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது. இந்திய உளவுத்துறையா தமிழக உளவுத்துறையா? இந்திய உளவுத்துறை ஒரு தாக்கல் செய்த அதை கேரள அரசாங்கத்துக்கும் அவர்கள் அனுப்பினார்கள். இது முல்லை பெரியார் அணைக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்களுக்கு முல்லை பெரியார் அணை அனுப்ப பொழுது இந்த நிலையிலே இந்த வழக்கை வலு சேர்ப்பதற்காகவே இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் திருமணம் சார் அப்படியே கொண்டு போற, அதாவது இப்ப இந்தியா முழுக்க உள்ள நீர்த்தேக்கங்களுக்கு வெளிநாட்டு சக்திகளால் ஒரு ஆபத்து அப்படின்னு வரப்ப அதையே ஏன் நம்ம ஒரு காரணமா காட்டி தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, அந்த வகையில தான் தமிழக அரசு இப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்திருக்குன்னு சொல்றாரு. இல்ல, அவங்க சொன்ன விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. இந்த உளவுத்துறை மத்திய உளவுத்துறை கொடுத்திருக்கு அப்படின்னா மாநில உளவுத்துறை ஒன்று இருக்கிறது. இங்கே விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் தான் முல்லை பெரியாருக்கான ஆதரவு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அதனுடைய தலைவர்கள், ஈழ விடுதலைக்காக ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள், கட்சிகள், இயக்கங்கள், இவர்கள் தான் இதுவரைக்கும் போராடிட்டு வர்றாங்க. இவர்கள் எப்படி அதுக்கு எதிராக நிற்பாங்க அப்படிங்கிற கேள்வி. இரண்டாவது, விடுதலை புலி ஆதரவு இயக்கங்கள் என்பது தமிழர் நலனை முன்னிறுத்துகின்ற அமைப்புகள். ஆக முல்லை பெரியார் உடைக்கப்படுவது என்பது தமிழர்களுடைய கோரிக்கையே கிடையாது. ஆக முல்லை பெரியார் அணை உடைப்பது என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய இயக்கங்களினுடைய கட்சிகளினுடைய நிலைப்பாடு. இந்த குற்றச்சாட்டு உண்மையாலுமே தமிழக அரசு அந்த அணையை காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்கும் என்றால் அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நோக்கித்தான் வைத்திருக்க வேண்டுமே ஒழிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நோக்கி வைத்திருக்க கூடாது. அந்த வகையிலே இது மிகுந்த அபத்தமானது மட்டுமல்ல, இது உள்நோக்கம் உடையதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய உளவுத்துறை சொல்கிறது என்றால் இந்தியாவுடைய உளவுத்துறை விடுதலை புலிகள் விஷயத்தை ஏன் உள்ள இழுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இப்ப மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வரக்கூடிய அகதிகளை கூட விடுதலை புலிகள் என்று பொய் வழக்குகளை போட்டு நிறுத்துவது என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் விடுதலை புலிகள் மீதான தடையை நியாயப்படுத்துவதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் வழங்க முடியாத நிலையிலே இப்படியான ஒரு கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு முன்மொழிந்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசை பொறுத்தவரை விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 3 கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட்டது தமிழக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. இல்ல அது அதுல மாற்று கருத்து இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. தமிழக அரசு மறந்துவிடக் கூடாது. ஆதரவான அரசுன்னு அதிமுக அரசு என்னைக்குமே சொல்லிக்கிட்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அரசாங்கம் மட்டும் இல்ல, விடுதலை புலி மக்களுக்கு ஆதரவான அரசு, இலங்கை மக்களுக்கு ஆதரவான அரசு. யார் யார் மறந்தார்கள் என்பதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இது விடுதலை புலிகளை சுற்றி மீண்டும் மைய இழை வந்திருக்கின்ற காரணத்தால் அவருடைய அமைப்பை சொல்லிவிட்டு அவருடைய ஆதரவு அமைப்பை பற்றி நான் சொல்கிறேன். 2009 மார்ச் கடைசியிலே ரன்னமடு என்கின்ற இடத்திலே அந்த சிங்களப்படையை சுற்றி பிரபாகரனுடைய படைகள் சுற்றி கொண்டிருந்த பொழுது ஒருவர் ஆலோசனை சொன்னார். அந்த ரணமடு என்கின்ற அணையை மாத்திரம் நாம் தகர்த்தோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற நிலை கொண்டிருக்கிற 20,000 சிங்கள ராணுவ சிப்பாய்கள் அழிந்தொழிவார்கள் என்று சொன்ன பொழுது மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், 2000 ராணுவ வீரர்கள் போகிறார்கள் என்பதை பற்றி அல்ல, 20 சிங்கள அப்பாவி சிங்களர்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அந்த அணையை உடைத்தால் இந்த பகுதியினுடைய உழவு முற்றிலுமாக அழிந்து போகும் என்று மக்களை பற்றி சிந்தித்த ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானிதான் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அண்ணன் மே 17 இயக்கத்தை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த ஈழ விடுதலை போராட்ட அமைப்புகள் தான் இன்றைக்கு கடுமையாக முல்லை பெரியார் அணை தகர்க்கப்படுகிறது. மலையாளத்திலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது, மலையாள மனோரமா என்கின்ற அச்சுறுத்தல், அந்த புத்தகத்திலிருந்து அச்சுறுத்தல் வந்த பொழுது ஈழ ஆடுதல் இழப்புகள், ஏன் குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 44 போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். புதிய கரார் என்று சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், இடுக்கி அணைக்க தண்ணீரை கொண்டு போவதற்காக, அங்கே மின்சாரம் தயாரிப்பதற்காக நமக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காகவே 136 அடியை குறைத்தார்கள். ஒன்று. இன்னொன்று, 8500 ஏக்கர் நிலப்பரப்புள்ள அந்த இடத்திலே 142 152 வந்துவிட்டால் அங்கே இருக்கின்ற ரிசார்ட்டுகள்
சுற்றுலா தலங்கள் இவர்களெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் மூலதனம் செய்திருக்கிறார்கள். அதிலே தண்ணீர் சூழும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மலையாளத்திலே புதிய அணா புதிய கரார் என்று சொன்னார்கள். புதிய அணை புதிய ஒப்பந்தம் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் ஒப்பந்தத்தை மறுதளித்து விட்டு புதிய அணை என்கின்ற கோஷத்தை சொன்னார்கள். ஏன் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே நான் அணையை உடைப்பேன் என்று சொன்னார்கள். 1020 கிலோ வெடிமருந்துகளை அன்றைக்கு கிடங்களை தயாரித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். புதிய அணை எங்கே கட்டப்போகிறார்கள் அதுக்கான அனுமதி ஆய்வுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். எங்கே கட்டப்போகிறார்கள் என்று சொன்னால் 100 கிலோமீட்டர் தூரத்திலே அல்ல, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளாக 10 கிலோமீட்டருக்குள்ளாக 1,00,000 பாறைகளை வெடிக்க 1020 கிலோ வெடிமருந்தை வெடித்தால் நிச்சயமாக முல்லை பெரியாறு அணை உடைந்து போகும். ஆகவே படிப்படியாக அவர்கள் காலகட்டத்திலே 999 டேம் 999 என்கின்ற ஒரு படத்தை போட்டு இந்த இடுக்கி மாவட்டமே அழிந்து போகும் என்கின்ற அச்சுறுத்தலை 5 லட்சம் குறுந்தகடலை வைத்துக் கொண்டு அச்சுறுத்தி பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் தான் அணையை உடைக்க வேண்டும் நினைக்கிறார்களே தவிர இப்பொழுது விடுதலை புலிகளை மையமாக வைத்துக் கொண்டு போராடுகின்ற இயக்கங்களை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டின் மூலம் நாம் எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களே அணையை உடைத்து விட்டு அதை விடுதலை புலிகளுடைய ஆதரவு அமைப்புகள் மீது போட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவே இது ஒரு சூசகமான வேலையை சூழ்ச்சி வேலையை இன்றைக்கு சதி வேலை பின்னிக் கொண்டிருக்கிறது. அதோடு எப்பொழுதுமே மத்திய சர்க்கார் இணைந்தும் பிணைந்தும் இருக்கிறது. அதிலே இப்பொழுது மாநில சர்க்காரும் இணைந்து விட்டதோ என்கின்ற சந்தேக ரேகைகள் வருகிறது. சொன்னார்கள் ஈழப் பிரச்சனையை யார் போட்டாலும் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். 2013 மார்ச்சிலே 28ஆம் தேதி சட்டசபையில தீர்மானம் வந்தபோது நாங்கள் ஆதரித்தோம். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஈழ அகதிகள் முகாமிலே இருக்கின்ற செந்தூரன் என்கின்ற ஒரு ஈழ அகதியை ஈழத்திற்கு அனுப்பும்போது நாங்கள் போராட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்திலே காமன்வெல்த் போராட்டத்துக்காக மீண்டும் சட்டசபையில் தீர்மானம் நாங்கள் பாராட்டினோம். ஆனால் எங்களுடைய விருதுநகர் மாநாட்டிலே பிரபாகரனுடைய அந்த டிஜிட்டல் பேனரை வைத்திருந்ததற்காக டிஐஜி நேரடியாக வந்து எங்களுக்கு அச்சுறுத்தினார், அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே என்ன பிரபாகரன் பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே கூட தடை வைத்தார்கள். ஆக என்ன நிலைப்பாடு என்று நமக்கு தெரியவில்லை. 2013 நவம்பர் 12ஆம் தேதி மாலை சிறப்பு சட்டமன்ற கூட்ட தீர்மானத்திலே யாருமே ஒரு துரும்பு கூட இலங்கைக்கு போகக்கூடாது, காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகக்கூடாது என்று சொன்னவர்கள் அடுத்த நாள் விடியற்காலை ஒரு 500 போலீசாரை இறக்குமதி செய்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடித்தார்கள் என்று சொன்னால் யாரில் இரட்டை நிலைப்பாடு என்பதை தயவு செய்து விளக்க வேண்டும். தொடர்ச்சியாக பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்ப இவர் ஜவஹர்லால் சார் சொன்னார், அதாவது இப்ப இந்த விஷயம் அப்படிங்க அவர் இந்த விடுதலை புலிகள் ஆதரவு இந்த விஷயத்தை அவர் போக வரும்ல. ஆனா அவர் பொதுவா சொல்றாரு, நீங்க சொல்லக்கூடிய ஈழ பிரச்சனை அமைப்புகளை ஆதரிக்கிறோமோ இல்லையோ, ஈழ பிரச்சனை ஈழ மக்களுக்கான தீர்வை நோக்கி தானே 2011 இருந்து இப்ப வரை இந்த அதிமுக அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈழ மக்கள் பிரச்சனையை ஒட்டி தானே அந்த மக்கள் செயல்படுதுங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நண்பருடைய அதிமுக அரசினுடைய மென்மையான ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறதே தவிர அவருடைய பார்வை அரசியல் சார்ந்த பார்வையிலே அவர் அணுகியிருக்கிறார். இந்த பிரச்சனையுடைய மையம் என்ன? தமிழக அரசு அதிகாரிகள் முல்லைப்பெரியாறு அணையை ஆய்வு செய்ய அனுமதிக்க கேரள போலீசார் மறுத்ததுதான் பிரச்சனையுடைய தொடக்கம். அந்த தீர்ப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 52 வரைக்கும் இருக்கலாம், 42 வரைக்கும் இருக்கலாங்கிறது உச்சநீதிமன்றம் அப்புறம் ரெவியூ பெட்டிஷன் போட்டாங்க, அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. பிஜேபிக்காரங்க அப்படின்னு அதை பெருமை வேறு கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் அதுல இப்போது நிலைப்பட்டு விட்ட ஒன்று. இப்போ அந்த அரசு ஆய்வு அதிகாரி அனுமதிக்க வேண்டும் என்பதற்கு முன்பே முல்லைப்பெரியாறு அணைக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அதை அணுகியிருக்கலாம். இல்லை உச்சநீதிமன்றத்தில் இந்த தொழிலக பாதுகாப்பு படை அனுப்ப வேண்டும் என்று போட்ட மனுவில் அவர் மத்திய அரசு தாக்கல் செய்தது விஷமத்தனமானது. கேரள அரசு அனுமதித்தால் நாங்கள் கொடுக்கிறோம் சொன்னால் கேரள அரசு எப்போ அனுமதிக்க போகிறாங்க? அதனால் அது பொறுப்பற்ற அறிக்கை. அதற்கு மேலே தமிழக அரசு கொடுத்திருக்கிறது அதை விட பொறுப்பற்ற செயல் மட்டும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா இவர்களுடைய சிந்தனை அடுத்து வருகிற 2016 தேர்தலில் யார் யாரெல்லாம் எதிரிகள், அவர்களை அடக்குவதற்கு எந்தெந்த வாய்ப்புகளை எல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்த சந்தேகம் இல்லாமல் அது ஒரு வியூகத்தினுடைய அடிப்படம் தான். ஏன்னா உளவுத்துறை அறிக்கை 2 விஷயத்தை சொல்லி காட்டியிருக்காங்க. ஒன்று, பொதுவாக நாடு முழுவதிலும் உள்ள அணைகள் பாதுகாப்பு, அப்புறம் மின் உற்பத்தி நிலையங்களுடைய பாதுகாப்பு. இது 2ஐயும் தான் சுட்டி காட்டியிருக்காங்க உளவுத்துறை. அதுல குறிப்பிட்ட அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தானே? நான் சொல்றது என்னன்னா, அவங்க முல்லைப்பெரியாறு அணையை சுட்டி பொதுவா குறிப்பிட்டு சொல்லலைங்க. நாடு முழுவதிலும் அதாவது எக்கனாமிக் டீஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்காக இவங்க இது மட்டும் இவங்க சொல்லல, ஜெய்ஷே முகமது, இந்தியன் முகாஜிதீன், அவங்க லஷ்கர் இ தொய்பா போன்ற இயக்கங்கள் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது இது போன்ற சர்வதேச இயக்கங்கள். இதுல தமிழக அரசு இதுல பொதுவா புகுத்தி இருக்குன்னு நான் சொல்றேன், சந்தேகம் இல்லாமல். ஏன்னா அவர்கள் இந்திய அரசு 2014 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட்ல, அது வேற. ஆனா இப்ப இந்த அறிக்கையில
இவங்க என்ன தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை புலிகள் முற்றிலும் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் அதனுடைய ஆதரவு நீங்க ஆதரவு இயக்கங்கள் செயல்பாட்டில் இருக்கிறார்கள், இவர்களால் அணைக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அந்த தமிழக ஆதரவு புலிகள் ஆதரவு இயக்கங்களை போய் இதுல லிங்க் பண்றாங்க. எதுக்குன்னா, நாளைக்கு அந்த அணை எதிர்ப்பாளர்களுடைய முயற்சியினால ஏதேனும் அணைக்கு ஆபத்துன்னு வச்சுங்களேன், அப்புறம் மதிமுக தான், அப்புறம் காந்தி தான், அப்புறம் சீமான் தான், தமிழக அமைப்புகள் தான், அதுல திமுக கூட வரலாம். இது யார் யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களை எல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்வதற்கான ஒரு முன்னோட்டத்தை, முகாந்திரத்தை இந்த அதிமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது. ஆனா அவ்வளவுதான். இதுல அணை பாதுகாப்புங்கிற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. ஏன் அணை பாதுகாப்பு அவங்க பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த 13 ஸ்லெட்ஜில் 12 தான் ஒர்க் பண்ணிருக்கு. அது ரெவி பிரஷன் ஒன்று போட்டாங்க, அதை கூட வாபஸ் வாங்கிட்டு நாங்க அந்த அணை அந்த கமிட்டிட்டு போய் நாங்க முறையிட்டுக்கிறோம் சொல்லி கேரளா அரசு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அணை பாதுகாப்புங்கிற பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ரெவி பிரஷன் போட்டு டிஸ்மிஸ் பண்ணி அடிச்சு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால அந்த பிரச்சனை இப்போ இல்லை. இப்போ பாதுகாப்புங்கிறது இயற்கையான பாதுகாப்பு இல்லை, செயற்கையான பாதுகாப்பு. யாராவது வெடிமருந்துகளோடு போய் மோதி உடைக்கலாம் என்று அச்சம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? இதை பற்றி பலன் அடைந்து கொண்டு இருக்கவர்கள். ஏன்னா யாருக்குமே இதுல அக்கறை இல்லை, அக்கறை மட்டும் இல்ல, பாதிப்பு நமக்கு. அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏதாவது இருந்தால் கேரளாவிலே இருக்கிற 5 மாவட்டங்களில் 1,17,000 ஏக்கர் நமக்கு பாசன வசதி பெறுகிறது. யார் உடைப்பாங்க? நமக்கு நாமே இழப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் என்று தமிழக. ஆனால் இதை விட ஒரு அபத்தமான கற்பனை இருக்க முடியாது. தேர்தல் வியூகம்னா அதிமுகவுக்கு விடுதலை புலிகள் எதிர்ப்புலையும் தமிழீழ ஆதரவாளர்கள் என்ன அரசியல் இரட்டை நிலைங்க. அதாவது எப்படின்னா, இவங்களுடைய இரட்டை நிலையே எப்படின்னா, அவர்களுடைய அந்த கெடு நினைப்பு, அவருடைய திட்டத்தை அதை புரிந்து கொள்வதற்கு தனி மூளை வேணும். ஏன்னா நண்பர் சொன்னாரு, அந்த தூக்கு தண்டனை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு. இவர்களுடைய அந்தரங்க எண்ணம் அதை கெடுக்கணுங்கிறது தான். அதனாலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு பட்ட உடனேயே இதை பேசாம ஒரு வாரம் பொறுத்திருந்தா தாராளமா இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சிருக்க வேண்டிய ஒன்ன அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி அதுல ஜம்பமாக நாங்கள் நாளை விடுவிக்கிறோம், மத்திய அரசினுடைய அறிக்கை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் இவர்கள் விடுவிப்போம் சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தலையிட வைக்க வேண்டும் என்கின்ற சூதுமதி. தடுக்கப்பட்டது, முடக்கப்பட்டது. செப்டம்பர் 9ஆம் தேதி அந்த தூக்கு தண்டனை என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அதுவரை சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அந்த காலகட்டத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், என்னால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி டெல்லியிலிருந்து ராம்ஜெத் மாலினி அவர்களை வைகோ அவர்கள் அழைத்து வந்து உயர்நீதிமன்றத்திலே வழக்காடிய பொழுது அப்பொழுது சட்டசபை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மதிய நேரம் இப்படிப்பட்ட ஒரு தடை 8 வாரங்களுக்கான தடை வரப்போகிறது என்று தெரிந்த பிறகுதான் 2 நாட்களுக்கு முன்னால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இந்த தடை வரப்போகிறது என்று கேள்விப்பட்டவுடன் நீ 3 பேரை மாத்திரம் 7 பேரையும் விடுதலை செய்கிறோம் என்று சொல்வதன் காரணத்தால் இதிலே அரசியல் சூட்சமம் இருக்கிறது, அதிலே அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்பதை நாங்கள் சூழ்ச்சி மட்டும் இல்லைங்க, இவருடைய எண்ணமே அதை உடைக்கணுங்கிறது தான். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்து விட வேண்டும் என்கின்ற சூது மதியினுடைய விளைவு அந்த தீர்மானம். இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க நினைப்பீங்க, முதல்ல ஒரு காலத்துல பிரபாகரனை அழைத்து வந்து கைது செய்து தூக்கிலிட வேண்டும் சொல்லி தீர்மானம் போட்டவங்க அதே நிலை மாறின பிறகு அதிகாரம் நான் சொல்லுகிற மத்திய அமைச்சர் அமைத்தால் ராணுவத்தை அனுப்பி தமிழிடம் பெற்று தருவேன் தீர்மானம் போட்டார். இவை அதாவது பல்ட்டி அந்த பல்ட்டி அடிக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா தனக்கு ஆதாயம் என்றால் உடனடியாக முழுவதுமாக 180 டிகிரி அவங்க மாறிக்கிறதுல அவங்க தயக்கம் இருக்காது. ஆனால் அதிலும் கூட இது சபோட்டேஜ் சொல்லுவாங்கல்ல, இது உள்ளிருந்து கொள்வது என்று அந்த வழிகளைத்தான் அவர்கள் மேற்கொள்வார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அக்கறை இல்லை, அந்த நோக்கம் இல்ல. நிச்சயம் அக்கறை இல்லைங்கிறீங்களா? அக்கறை மட்டுமில்ல, அக்கறை இருந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் முட்டத்தை போய் தொட வேண்டிய அவசியம் இருக்கு. பிரபாகரனுடைய படத்தை வணங்குவதை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குலதெய்வம் வணக்கம் பண்றவங்களுக்கு தெரியும். திமுக அந்த நிலைப்பாடு வந்து மாறி இருந்தது சந்தேகம் இல்லாமல். அதுல ஒருபோதும் நாங்கள் விடுதலை இயக்கத்தை போராளிகள் இயக்கமாக தான் கருத்து அல்ல. அவர்கள் அவரு அதாவது இரட்டை நிலையை பற்றி பேசினார். மக்களுக்கு தெரியும்
யார் இரட்டை நிலை சந்திரசார் சில உதாரணங்களை இல்ல, இலங்கை தமிழர் பிரச்சனையில் யார் தொடர்ந்து இரட்டை நிலையை எடுத்து வருகிறார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதில் இப்பொழுது அந்த சப்ஜெக்ட் பத்தி நான் நுழையிறதுக்கு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இலங்கை தமிழர் பிரச்சனையில் இருக்கட்டும், விடுதலை புலிகள் பிரச்சனையிலாக இருக்கட்டும், அவர்கள் இரட்டை நிலையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளது. ஆனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ள இப்ப போக விரும்பல. ஆனா அவங்க சொன்னது ஏதோ திசை திருப்புற மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்க வேணாம். தமிழக அரசு அந்த போட்டிருக்க மனு இலங்கை, அதாவது விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்கள் அப்படின்னு சொன்னது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இயக்கங்களை குறிப்பிட்டது போன்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேற எந்த மாநிலத்தில் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு இயக்கங்கள் இருக்கிறது? நீங்க இல்ல, நீங்க இல்லன்னு தான் சொல்றேன். நீங்க இல்ல, அதாவது மதிமுகவோ 18 இயக்கங்களோ இந்த மாதிரி இல்ல. ஆனா அவங்க சொன்னது அது மட்டும் இல்ல, லஷ்கர் தெய்பாவை குறிப்பிட்டாங்க, ஜெய்சி முகமது குறிப்பிட்டாங்க, இந்தியன் முஜாஹிதீனை குறிப்பிட்டாங்க, மாவோயிஸ்டையும் குறிப்பிட்டாங்க. இத்தனை ஏன்னா இப்ப ஏற்கனவே சங் பரிவாரம் குறிப்பில்லையா? இல்ல இப்போ அவங்க உலக அளவிலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தான் குறிப்பிட்டு சொன்னார்கள். உலக அளவிலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை 3 தடவை ஏன் தடை பண்ணாங்க? பயங்கரவாத இயக்கம் தான் தடை பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு ஆதரவான கருத்து தான் உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்கள் சொன்ன விஷயம் இப்படி போன்ற இயக்கங்களால் அச்சுறுத்தல்களால் நான் சொல்றதை முடிச்சிடறேன். அல் கொய்தாவை ஆதரித்து வைத்திலிங்க சாரோ அந்திரிதா சாரோ அல் கொய்தா போன்ற ஒரு புரட்சிகர இயக்கத்தை நீங்க எப்படி விமர்சிக்கலாம்னு கேட்கல. அவங்க கேட்டது போல விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கம். தமிழ்நாட்டை தவிர வேற எங்க விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்கள்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியதாக நினைக்க வேண்டாம். வேற எந்த இயக்கம் இல்ல, அவர்கள் இது முக்கிய காரணம் என்ன, இந்த வழக்கில் மிகப்பெரிய வலுவை சேர்க்க வேண்டும். கேரள அரசாங்கத்திடமிருந்து அதனுடைய பாதுகாப்பை அதுதான் அவர் ஆரம்பத்திலே சொன்னாரு. கேரளா ஏற்கனவே ஒரு முறை மத்திய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உச்சநீதிமன்றம் கேட்டாங்க பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கங்கள் சொல்லிட்டு போங்க, ஏன் ஈழ விடுதலை ஆதரவு அமைக்க உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க. நீங்க எதுக்காக வேண்டி இப்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நிறுத்தணும் அப்படின்னு கேட்கல. உங்களுடைய இது புரியுது, மதிநுட்பமா அவங்க அணியிருக்காங்க. ஒரே உரிமையை பாதுகாக்க ஆரம்பத்தில் உள்ள பயங்கரவாத இயக்கத்தில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னாக்கா நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்கள் உடைக்க போகிறார்கள். இல்ல இவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப சரியான பாயிண்ட் தான். இந்தியாவில் உள்ள அமைப்பு, உலக அளவுல அமைப்பு, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைப்பு சொல்லிட்டு கேரளாவில் உள்ள ஒரு அமைப்பு பேர் கூட அதுல இல்ல. ஒரு இல்ல தமிழக அமைப்பு அவங்க குறிப்பிடவே இல்லை. உலக அளவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கேரள அமைச்சர், அங்க அரசே சொல்லுது. கேரள அரசு இல்ல, இவங்க ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இவங்க நடத்தின மெழுகுவர்த்தி போராட்டத்துல வைகோ அவர்கள் கலந்துட்டு பேசும்போது அணை உடையவே உடையாது எந்த காரணத்தை கொண்டும், நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா இந்தியா உடையும் சொல்லி பேசினார். ஒரு 4 வருடத்துக்கு உடையணும்னு யாரு ஆசைப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டுல யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். சாரம் அப்படி இருக்கும்போது கேரள அரசு உடைக்கணும்னு நிக்குது. சிபிஎம் காங்கிரஸ் 2 பேருமே சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வைகோ போன்றவர்களா இருக்கட்டும், அதற்காகத்தான் மத்திய பாதுகாப்பு படையை பழிய போட்ட மாட்டாங்க. மதிமுக மேல போடுறதுக்கு நீங்க இப்படி திசை திருப்ப வேணாங்கன்னு சொல்றேன். நானும் தமிழ் ஈழ ஆதரவாளர் தான். ஆனால் அவர்களுடைய நோக்கம் தமிழக அரசு கேரள அரசு உடைக்க ஆசைப்படுதா இல்லையா முல்லை பெரியார் அணை? அதற்காக தான் அவங்களுக்கு லட்டு மாதிரி மேட்டர். மத்திய இதுக்கு உளவுத்துறையில இவங்க பேரெல்லாம் சொல்லிடலாமே, அவங்க ஏற்கனவே உடைக்கிறதுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, தமிழக அரசே பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்சே. அப்படி இல்ல, அப்படி நீங்க நோக்க வேணாம். இதுல அவங்களுடைய எண்ணமே தமிழக அரசுடைய எண்ணமே மத்திய பாதுகாப்பு படையே அதை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கு நிறுத்த வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். தவிர இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு இயக்கங்களுக்கு எதிரான நீங்க தான் சொல்றீங்க. அதிமுகவும் இப்படி தகவல் தெளிவா உங்களுக்கு சொல்லவே இல்லையே. அவங்க இப்படி எல்லா இயக்கங்கள் சார்பாக இப்படி அச்சுறுத்தல் இருக்கிறது. திருமணம் சார், உங்கள்கிட்ட கேட்பது இப்ப இன்னொரு முக்கியமான விஷயங்களை வைத்திலிங்க சார் வச்சார். அதாவது இவங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசுனது எல்லாமே இரட்டை நிலைப்பாடு தான். அவர்கள் தீர்மானம் போடுவதும் அடுத்த நாள் முள்ளிவாய்க்காலை இடிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறதே ஒழிய எங்க ஆரோக்கியமான விஷயம் நடந்தது, அறிக்கைகளை வந்ததே ஒழிய மற்ற ஈழத்தமிழர்களுக்கு இவங்க ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்ல அவங்க நோக்கம் செய்யணுங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு திமுக தரப்பு வாதமா வச்சார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அதிமுக திமுக ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க.
மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு மூவர் விடுதலை பத்தி பேசும்பொழுது கூட அதிமுக அரசு உள்நோக்கம் வந்து வேறாகத்தான் இருந்துன்னு சொன்னாங்க. சதாசிவம் அவர்கள் ஈரோடு வந்த பொழுது அவர் வந்து தீர்ப்பை பத்தி நினைக்கிறார், மகிழ்ச்சியான தீர்ப்புன்னு சொன்ன பொழுது கலைஞர் கருணாநிதி அவருடைய கூற்று என்னங்கிற நம்மளுக்கு தெரியும். அவருக்கும் அந்த உள்நோக்கம் வந்து நேர்மையான உள்நோக்கம் கிடையாது. இவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கார்கள், அவர்களும் அரசியல் தான். ரெண்டு பேருமே அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அதிமுக அரசு விடுதலை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி திமுக அரசு விடுதலை பண்ணிருக்கலாம். அவர் சொன்னாங்க அதிமுக அரசுல தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய படங்களை வைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக காலத்திலுமே அவர்கள் கூட்டணி கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் தமிழீழம் வெல்லும் என்கின்ற ஒரு மாநாட்டை வைத்தார்கள். அதுல வந்து என்னன்னா தமிழ் வெல்லும் சொல்லிட்டு ஈழம்ங்கிற வார்த்தையை ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சாங்க. திமுக அரசு விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டுக்கு செஞ்சாங்க. அவர்கள் எல்லா சுவரொட்டி விளம்பரங்களையுமே தமிழ் தேசிய தலைவருடைய படத்தை வந்து சுவர்ல வரையப்பட்ட ஓவியங்கள்ல வந்து கருப்பு மை பூசி அழிச்சிருந்தாங்க. அப்ப கூட்டணி கட்சியா இருந்த போது கூட்டணி கட்சி தான், அவங்க ஆட்சியில இருந்தவங்க தான். அது ரெண்டு பேருமே இந்தியாவினுடைய உளவுத்துறை என்ன சொல்லுதோ, அரசு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில முடிவெடுக்கக்கூடிய கட்சிகளாக தான் இருக்க முடியும். இங்க என்ன அரசியலை நாங்கள் இந்திய அரசாங்கத்தில் போய் வைக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் பண்ணது. பாராளுமன்ற தமிழருடைய பிரச்சனையை பத்தி அவர்கள் தீர்க்கமாக இந்திய அரசு சொல்றதுதான் ரெண்டு கட்சி செய்யுது, டெல்லி சொல்றதான் செய்யுது, டெல்லி சொல்றதா செய்யுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க எதையுமே டாமினேட் பண்றது, இவங்களுக்கு சுயமான கருத்துக்கள் கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவது முடியாது. முல்லை பெரியார் பிரச்சனை கூர்மையடைந்த பொழுது திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, போராட்டம் என்ன? இன்னைக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய கட்சி தான், பல லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கூடிய கட்சி. நினைத்தாலும் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். மீனவர்கள் இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்ட பொழுது திமுக ஸ்தம்பிக்க வைத்திருக்கலாம், அதிமுக ஆட்சியில் அவங்க பண்ணல. கூடங்குளத்தில் இறங்கி அடித்த பொழுது அப்படி ஒண்ணு நடக்கல, முல்லை பெரியார் பண்ணப்போ அப்படி நடக்கல. ஏன் இவ்வளவு பேசக்கூடிய மூவர் தூக்குக்கு இவ்வளவு பேர் நாங்களாம் போராட்டம் நடத்தி செங்கோடி தீக்குளிச்சு இறந்த பொழுது கூட திமுக வந்து என்ன போராட்டம் இருந்தது? திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களா அல்லது மராத்தியர்கள் பங்காளிகள் யாரா இருக்காங்களா? அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே. தமிழ்நாடு தலைவர் சொல்லக்கூடியவர் அவரும் எங்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதுதான் திமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக விட இருந்தது. 18 பேர் தீக்குளிச்சு இங்க வந்து போர் நடந்து நிறுத்த வேண்டும் கோரிக்கை வைத்த பொழுது அதிமுக அதற்காக எந்த அவர்களுக்கும் அந்த பிரச்சனை சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. 5 வருடம் 4 வருடங்கள் எந்த மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டாங்க. தேர்வு வரும் பொழுது எல்லாத்தோட பிரச்சனை எடுத்து பேசுவாங்க. ரெண்டு கட்சிகள் மிகப்பெரிய உறுப்பினர்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொண்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இருப்பது என்பதை ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வர்றாங்க. அதான் இந்த வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு அதுவாக தான் இருக்கு. இதனாலதான் எங்களை போன்ற இயக்கங்கள் இயங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுல கூடயும் விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து உள்நோக்கமுடையதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நாளைக்கு வந்து இல்ல கேரளா ஒரு எதிர்மறையான ஒரு வேலையை செய்யும் பட்சத்திலே ஒட்டுமொத்த ராஜீவ்காந்தி கொலையில தான் நடந்திருக்குது. இந்திய உளவுத்துறை சொல்லியிருக்கின்றால் இந்திய உளவுத்துறை ராஜீவ்காந்தி கொலையில என்ன வேலை செய்தது என்பது எல்லாரும் தெரியும். அப்பொழுது இந்திய உளவுத்துறை தலைவராக இருந்த M.K. நாராயணன் அவர்கள் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பொழுது இறுதி கணத்தினுடைய காணொலி பதிவை சிறப்பு விசாரணை புலனாய்வு குழுவுக்கு தரவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஜெயின் கமிஷன் அறிக்கையில் இருக்கு, வர்மா கமிஷன் அறிக்கையில் இருக்குது. அதே இந்திய உளவுத்துறை இப்பொழுது டேம் உடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா இவனே உட்காந்து உடைச்சிட்டு நாளைக்கு நம்ம மேல பழிய போட்டுவாங்க. அதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும்? கண்டிப்பா பண்ணும். அதாவது இங்க உள்ள தமிழ் அமைப்புகளை ஒடுக்குவதற்காக இப்படி ஒரு பெரிய வேலையை கூட ரெண்டுவேங்க, தமிழ் அமைப்புகள் ஒடுக்குவாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் ஒடுக்குவாங்க. அங்கிருந்து வந்து முல்லை பெரியார் காட்டுக்குள்ள பூந்து உள்ள வைப்பானாங்க. எங்களுக்கு ஒன்னும் புரியலைங்க அது. அதாவது ஆய்ந்து அறிந்துதான் இப்ப வந்து இந்த விடுதலை புலிகளுடைய அந்த பின்னணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. 92ல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த UPA சர்க்கார் போகும்போது 5 வருஷத்துக்கு தடை போட்டாங்க. மே மாதம் 26ஆம் தேதி இது சென்னையில் நடந்த அந்த GP மிட்டல் தலைமையிலான தீர்ப்பாயத்தில் வைகோ அவர்கள் சொன்னார். அப்போ வந்து எஸ்பியா இருக்கின்ற கியூ பிரான்ச்சினுடைய எஸ்பியாக இருக்கின்ற புவனேஸ்வரியை கிராஸ் பண்ணாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்களா, தமிழீழ தாயகம் என்பது தமிழ்நாட்டினுடைய பகுதிகள், கேரளாவுடைய சில பகுதிகள், ஆந்திராவினுடைய சில பகுதிகள் என்று சொல்லி சரியான திருப்புவாதம் செய்தார்கள். அப்போ வைகோ அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகள் என்று சொன்னால் மார்ச் மாதம் 28ஆம் தேதி பொது வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி இருந்த தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகளை சேர்த்த சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அது கிடையாது, அது நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரபாகரன் அவர்கள் அந்த மாவீரர் நாளில் பேசும்பொழுது தன்னுடைய மேடையில பின்பக்கத்தில் இருக்கிற லோகோ வந்து அந்த தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்தார்கள். அதிலே வடக்கு கிழக்கு பகுதிகள் தான் தமிழீழ தாயகம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. ஆகவே இவர்கள் இட்டுக்கட்டி அதுக்கு சரியான ஒரு சாயம் வேறு மாதிரியான சாயம் பூச வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிற அந்த செய்தியை இப்பொழுது மீண்டும் எடுத்திருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கேரள அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு இரையாகிவிட்டது என்கின்ற அந்த வருத்தத்தோடு இப்பொழுது நான் தெரிஞ்சுதான். அதாவது அணையினுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பிற்கு கேரள அரசு பொறுப்பு. அந்த கேரள அரசு இந்த பாதுகாப்பிற்கான செலவினங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. அவர்களுடைய அதிகாரிகளுக்கான சம்பளத்தை நாம கொடுக்கிறோம். ஆனா நம்ம அதிகாரிகளுக்கு அங்க போய் ஆய்வு செய்ய என்ன பண்ணாங்க? தீர்ப்பு வந்த பிறகு நான் பேசணும். அதாவது இப்பொழுதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிலை பெற்றிருக்கு. இதை உறுதி செய்யணும், இதை தக்க வைக்க. நீங்க பல கதைக்கு போய் அதாவது திசை திருப்பி ஏதாவது இருங்க. இப்ப நமக்கு வேண்டியது நம்மளுடைய தமிழக அரசு அதிகாரிகள் தடை இல்லாமல் நாம போய் ஆய்வு செய்யணும். அவர்களை அணையை எவரும் உடைக்காம பார்த்துக்கணும். இதுதான் இப்ப இருக்க தேவை. குட்டையை கொல்லப்படுறது மாதிரி விடுதலை புலிகள் அதோட ஆதரவு அமைப்புகள் என்றெல்லாம் சொல்லி இங்கே இது யாரும் அவங்க கேட்கல, இது அவங்களே எதிர்பாராது. இப்போ இந்த அணை பிரச்சனை சம்பந்தமா உம்மன் சாண்டியும் VS அச்சுதானந்தம் எதிர்கட்சி தலைவர் 2 பேரும் சேர்ந்து போய் நரேந்திர மோடியை பாக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்க. அது அந்த மாதிரியான உணர்வு, அந்த முயற்சியாவது உங்க சிந்தனையாவது உங்களுக்கு எப்பயாவது உதித்தது உண்டா? எதிர்கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டுங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்போதாவது வரலாற்றில் இருந்தது உண்டா? அதாவது நாட்டு நலனை நீங்க முக்கியத்துவப்படுத்தினா என்ன செய்யணும்? நீங்க மற்ற எதிர்கட்சிகளை அரவணைச்சுக்கிட்டு போய் நீங்க அரசியல் செய்வோங்கிறது வேற விஷயம். இது உச்சநீதிமன்றத்திலே தேர்தல் நெருங்கும் போது இப்படி ஒரு யுக்தியை அதிமுக அரசு செய்துங்கிறீங்களே, இப்படி செய்யறதுனால என்ன தேர்தல் லாபம் கிடைக்கும்? இது எதிரிகள், அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, அனைத்து தமிழ் இயக்கங்களும் இவர்களுக்கு எதிரான இவர்களுடைய அந்தரங்க உணர்வை புரிந்து கொண்டவர்களாக ஆகிட்டதுனால இவங்களை ஆதரிக்க விரும்புகிற தமிழ் அமைப்புகள் கூட ஆதரிக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இதை இந்த அரசு நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நோக்கி நெருங்கி வருகிறது. இவர்களுக்கு இருக்கிற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு, அதைத்தான் சொல்லுகிறேன், பல்வேறு காரணங்களினால தங்களை காபந்து கொள்ள செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசு இருக்கிறது. இது ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் பார்ட்டி, ஒன் மேன் கவர்மெண்ட், ஒன் விமன் கவர்மெண்ட். இந்த அரசு தன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான் இப்ப முழு நேர தொழில். வேற வேலை இல்லை உங்களுக்கு. அதனால இப்ப இவங்களை அரசாங்கமா பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க உங்களை பாதுகாத்துக்கு நேரம் பத்தலையே. அதனால இருங்க, அந்த வெற்றியெல்லாம் கொடுத்ததெல்லாம் எத்தனை நாளைக்கு நிக்கிறோம் பார்க்கலாம். அப்புறம் இது நிலைக்கத்தக்க வெற்றியா இல்ல நீர்க்குமிழியா, இதெல்லாம் இன்னும் 1 மாசம் தெரியும். அதாவது நீதிமன்றங்கள் இருக்கிறது இருப்பதா வேண்டாமாங்கிறத நாம மக்கள் தீர்மானிக்கணும். அதே மாதிரிதான் அது தெரிய வரும். அது தாராளம் வரட்டும், தலை வணங்குவோம், அது வேற விஷயம். நீதிமன்றத்துக்கு தலை வணங்குவோம், அது வேற விஷயம். ஆனா இந்த பிரச்சனையை குட்டை குழப்பி மீன்பிடிக்க பார்க்கிற இவங்க மீன்பிடிக்க பார்த்தாலும் பரவாயில்ல, மத்திய யாருக்கோ இறை போகிறார்கள். இங்க இருக்கிற உணர்வு, இங்க தமிழ் அமைப்புகளை எல்லாம் சீர்குலை செய்து இவர்களை ஒடுக்குவதற்காக மத்திய அரசை அணுகி அவரோட இணக்கமாக சென்று இந்த நிலையையே தகர்க்க பார்த்தார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு தமிழக மக்கள் இடம் கொடுக்க கூடாது, கட்சியிட இடம் கொடுக்க. இப்ப ஈழத்தமிழ் உணர்வு உள்ள அமைப்புகள்லாம் அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க. நிச்சயமாக அதனால அவங்க அழிக்க பாக்குறாங்க. அதற்குரிய மத்திய அரசு அதை விரும்புகிறது. அதற்கு இவர்கள் துணை போகிறார்கள். அதில் எல்லளவும் உண்மை இல்லை. ஈழத்தமிழ் அமைப்புகள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக இல்லை. அவர்கள் சில நேரங்களில் சில நிலைப்பாடுகளை இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள் எடுப்பார்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை சில அவர்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதால் அந்த நிலையை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. அண்ணன் அவர்கள் இதே கட்டுப்பாடு தானே போன திமுக அரசுக்கு வந்திருக்கு. கட்டுப்பாடு இருந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் இதே மாதிரி இந்தியாங்கிற அமைப்பு இங்க நமக்கு விடுதலை கிடையாது, இங்க மாநில சுயாட்சி, இந்தியா கிட்ட நம்மளே கேட்கறேன், இப்படிதானே போன திமுக அரசு சொல்லுச்சு. இத சொல்லும் போது நீங்க அரசாங்கம் இதே தானே அதிமுக அரசு யாரும் செய்ததில்லை. அதுல யாரு, அதாவது தமிழ் அமைப்புகள் எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஜெயலலிதாவை குற்றம் சாட்டுவதை விட கருணாநிதி அவர்களை தான் தமிழ் அமைப்புகள் அதிகமாக குற்றச்சாட்டுகிறார்கள். ஆகவே இப்ப அந்த அமைப்புகள் தானே சிக்கல் உண்டாக்கி இந்த பிரச்சனைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலை வேறு. அவர்கள் தன்னை கேரள அரசு உடைச்சிருச்சு,
தமிழ் ஈழம் பேசுற ஆட்களை கைது செய்ய மாட்டாங்க. அம்மா அவர்களோ தமிழக அரசை இந்த வழக்கை பொறுத்தவரை தாக்கல் செய்யப்பட்ட மனு இந்த வழக்கை வலு சேர்ப்பதற்காக தான் கேரள அரசாங்கத்திடமிருந்து அந்த பாதுகாப்பை நிறுத்தி மத்திய அரசாங்க பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நெருக்கமாக இருக்கலாம், சில நேரங்களில் நெருக்கமாக இருந்தால்தான் சில காரியங்களை சாதித்து மத்திய அரசுக்கு தமிழ் அமைப்புகளுக்கு எதிரான ஒரு கருத்தியல் உண்டுங்கிறது ஒத்துக்கிறீங்களா? இல்ல இந்த விஷயத்துல தமிழ் அமைப்புகளுக்கு எதிராக தமிழக அரசு செயல்படவில்லை. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு மத்திய அரசு உளவுத்துறை என்னைக்குமே உளவுத்துறை இங்க உள்ள ஈழ அமைப்பு ஆதரவா செயல்பட்டதே இல்ல. இங்கேயும் சரி இலங்கையிலும் சரினாரு. உண்மை. இப்ப இந்த உளவுத்துறை அடிப்படையா அப்படியே ஆதாரமா காமிக்கிறது எப்படி தமிழர்களுக்கு நலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இத பத்தி அவங்க நான் சொல்றது தமிழக அரசு மத்திய அரசு உளவுத்துறையினுடைய முழுமையாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் இந்த விஷயம் ஏனென்றால் இந்த விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த வழக்கை வலு சேர்க்க வேண்டும், கேரள அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதை நீங்க வேண்டும், மத்திய தொழில் பாதுகாப்பு படை நீக்க வேண்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இந்த மனுவோடு இன்னொரு மனுவையும் சேர்த்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த புதிய அணை கட்டுவதற்கு எங்களுடைய அனுமதியை கோராமல் கட்டக்கூடாது என்று புது மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசு முடியாதுன்னு நேத்தே சொல்லிட்டாங்களே. என்ன சொல்லிருக்காங்க? இல்ல நாங்க எதுவுமே செய்ய முடியாது, மத்திய அரசு பதில சொல்லிருச்சு. ஆனா நீங்க மத்திய அரசு கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக எதிர்பார்த்து இருக்கிறோம். இது மத்திய அரசு தலையிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. இவர்கள் போட்டிருக்க அந்த புதிய மனு ஆதாரமா மாறிடாதா? தமிழக அரசே தமிழக அமைப்புகள் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவா இருக்கிற அமைப்புகள் மாதிரி சொல்ல முடியாது. அப்படி ஒரு எண்ணத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி அமைப்புகளை ஒடுக்கதான் இந்திய அரசு முயற்சி செய்யுது. உண்மை. மாவோயிஸ்டுகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் ஆதரவு அழகா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குன்னு தமிழக அரசே சொல்லும் போது தமிழக அரசு விடுதலை புலிகள் இயக்கத்தை மட்டுமோ அது ஆதரவு இயக்கங்களை மட்டுமோ சொல்லவில்லை. அவர்கள் குறிப்பிட்டது 5-6 இயக்கங்களை மாவோயிஸ்டுகளை சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய உள்ள தமிழ் அமைப்புகளை பாதிக்காதுங்கிறீங்களா? இல்ல தமிழக அமைப்புகளை சார்ந்து சொல்லவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். 1985 திம்புவிலே நடந்த பேச்சுவார்த்தைகளே ஒரே மேடையிலே LTTE, ஈரோஸ், EPR, டெலோ உள்ளிட்ட அந்த 4 அமைப்புகளும் ஒற்றை தீர்மானத்தை முன்மொழிந்தன. ஆனால் ஒரு வருடத்து காலத்திற்குள்ளாக அவர்களுக்குள்ளே சகோதர சண்டையை மூட்டிவிட்டது இங்கே இருக்கின்ற ஐபியும் இங்கே இருக்கின்ற ரா அமைப்புகளும் தான். அதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இப்பொழுது தமிழ்நாட்டிலே அவர்கள் வேறொன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற லஷ்கரி தொய்பாவுக்கும் மற்றவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற நதிநீர் பிரச்சனையை பற்றி என்ன கவலை என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே நாம் கவலைப்படுவதெல்லாம் அந்த அணை இருக்க வேண்டும் என்பது கேரளாவை பொறுத்தவரை அதை உடைக்க வேண்டும். ஒன்று இடுக்கி அணைக்கு வர வேண்டும், புதிய அணைக்கு ஆய்வு அனுமதியும் தரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அணை உடைபட வேண்டும் என்று இன்றைக்கு நேற்றைக்கல்ல ஒரு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக இதற்காக அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். 79 நாம் போராடி கொண்டிருக்கிறோம். முதல்ல நிலநடுக்கம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் டாக்டர் பிராருடைய தலைமையிலே 15 பேர், மிட்டல் அவருடைய தலைமையிலே 15 பேர் என்று 30 நிபுணர்களை கொண்ட அமைப்பு ஆய்ந்து அறிந்து கொடுத்த அறிக்கைக்கு பிறகுதான் 17/2/2006 ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். 3 பேருடைய நீதிபதி தக்கார், சபர்வல், பாலசுப்ரமணியன் என்கிற 3 பேர் சொன்னார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அரசியல் அமர்வுக்கு போனது. அதற்கு பிறகும் கூட இன்றைக்கு சூழ்ச்சி செய்து ஆனந்த் தலைமையிலே ஒரு குழுவை போட்டு அவர்கள் எல்லா ஆய்வுகளையும் செய்துதான் தீர்க்கமாக முடிவு செய்து 7/5/2014 ஒரு தீர்ப்பை இன்றைக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த தீர்ப்பை எப்படியாவது மீண்டும் கொளுத்தி போட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய கோணத்தை இப்பொழுது அணுகி இருக்கிறார்கள். போற போக்கில் இருக்கும்போது LTT மேல போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்பவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 1000 விதமான சிந்தனைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதை அந்த பதிவு செய்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி தியாகராஜன் அவர்கள் ஒரிசாவில இருந்து உயிர்வெளி என்கின்ற இதுல சொல்றாரு, அவர் சொன்னதை நான் திருத்தி எழுதிட்டேன் அப்படின்றாரு. ஃபெரோஸ் அகமதுன்னு சொல்லிட்டு டெல்லியில ஒருத்தர் அன் அசாசினேஷன் அண்ட் இன்சைட் ஜாப்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்லி இருக்கிறார்கள், ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஒரு அரசியல் ஆதாய படுகொலை. இதில் ஆதாயம் அடைந்தவர்கள் LTT கிடையாது, விடுதலை புலிகள் கிடையாது, ஆதாயம் அடைந்தவர்கள் வேறோ யாரோ என்று சொல்லி இருக்கிறார்கள். வேறு யார் என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் 19 எழுதவில்லை. அண்ணன் அவர்கள் சொன்னார்களே, வர்மா கமிஷனும் ஜெயின் கமிஷனும் அந்த ஆய்வுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் இதனை வெளியிடுகிறோம். நான் புதிய தகவல்களை, திடுக்கிடும் தகவல்களை நான் வெளியிடவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே திசை திருப்பும் பாணியிலே எப்படி ராஜீவ்காந்தியினுடைய அந்த புலன் விசாரணை என்பது திட்டமிட்டு ஐபியாலும் ராவாலும் திசை திருப்பப்பட்டதோ அப்படி இன்றைக்கு எந்த அணை உடையக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈழ விடுதலை போராட்டங்கள் 44 போராட்டங்கள் யார் நடத்துறாங்க? வழிநடை பயன் நடத்தி இருக்கிறோம்.
கேரளாவுக்கு செல்கின்ற 18 சாலைகளை அடைத்திருக்கிறோம். அப்போது சொன்ன கேரள சகோதரர்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல, நாங்கள் உங்களுக்கு 48 விதமான காய்கறிகளை அனுப்புகிறோம், 48 விதமான உணவுப் பொருட்களை அனுப்புகிறோம், நீங்க எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள். இந்த நாட்டினுடைய சாபக்கேடு எப்படி இருக்கிறதுனா, பாதி நாடு பேஞ்சு கெடுக்குது, பாதி நாடு காஞ்சி கெடுக்குது. அப்படி நிலைமை. நாம் பள்ளத்துல இருக்கிறோம், அவங்க மேட்ல இருக்கிறாங்க. மேட்ல இருந்து தண்ணீர் கீழே வருகிறது. வரும்பொழுது வருகின்ற தண்ணீரை இங்க கிழக்கு நோக்கி திருப்புங்கள், எங்களுக்கு பயன்படும் என்று சொல்கிறோம். அவர்கள் நான் இல்ல அரபிக்கடல்ல போனாலும் போவோம், 2000 TMC போனாலும் போகும்போது உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு வக்கிர புத்தி இருக்கின்ற நிலைமையிலே அங்கே ரிசோர்ட்டுகளை பாதுகாப்பதற்காக அங்கே இருக்கின்ற முதலீடு செய்திருக்கின்ற தொழிலதிபருடைய அந்த இன்ஸ்டிகேஷன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம், அச்சுதானந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கம் இருந்தாலும் திட்டமிட்டு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரே நான் உடைப்பேன் என்று ஒரு 100 பேரோடு ஒரு கட்டத்தில் மதுகளை உடைக்க வந்தார்கள். ஆனால் அன்றைக்கு தன்னெழுச்சி போராட்டம் சும்மா வரல. அதாவது ஈழ விடுதலை ஆதரவு இயக்கம் எல்லாரும் நான் சேர்த்து சொல்கிறேன், நாங்க மாத்திரம் இல்ல. அங்க இருக்கின்ற 5 மாவட்டங்களில் இருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே போய் இது கொடுத்து விழிப்புணர்ச்சி செய்த காரணத்தால் தான் 1 லட்சம் பேர் அன்றைக்கு எல்லையிலே திரண்டார்கள். தன்னெழுச்சியான போராட்டம் அல்ல, அதற்கு தூண்டுகோல் இருக்கிறது, அதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அதற்கான விலையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா. திரும்ப உங்கள்ட்ட நான் கேட்கிறது, இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்தியாங்கிற ஒரு அரசு எல்லா தேசிய இனங்களுக்கும் அது ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்படி இருக்கும்போது இப்ப திட்டமிட்டு அதுல வெளிநாட்டுல இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் பேரெல்லாம் குறிப்பிட்டது, தமிழர்களுக்கு எதிராக தமிழ் அமைப்புகள் செயல்படுறதாலாம் ரிப்போர்ட் வந்த உளவுத்துறை ஏன் கேரள அரசு பேரையும் ஒரு பேருக்கு கூட சேர்க்கல? இந்த உளவுத்துறை இது ஏன் அப்ப அப்படி ஒரு செயல்பாடு இருக்கு? இந்த உளவுத்துறை கேரள அரசுக்கு சார்பா செயல்படுதா? அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இந்திய உளவுத்துறைக்கு? அது இந்திய உளவுத்துறை தானே, கேரள உளவுத்துறை ஒண்ணும் இல்லையா? கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான் நினைக்கிறேன். கேரளாவினுடைய முக்கியமான அதிகாரிகள், IAS அதிகாரிகள் ஈழப்போரின் பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள். இந்திய அரசாங்கத்திலிருந்து MK நாராயணன், சிவசங்கர் மேனன்ல இருந்து நீங்க விஜய் நம்பியார், சதீஷ் நம்பியார், கோபாலன் அச்சன் குளங்கரைன்னு ஐநாவில் உட்கார்ந்து பேசியவர், அப்புறம் சோனியா காந்தியினுடைய ஆலோசகராக இருந்தவர், அப்புறம் அப்போ உள்துறை செயலாளராக இருந்தவர், சொல்லி பல பேர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-18 பேர் கேரளாவை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தில் அவர்களுடைய பங்கு, அவருடைய பிடிவு என்பது மிக வலுவான ஒரு பிடியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆன்டி தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்சாதி வர்க்கமும் அதிகார வர்க்கமும் எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. இது இப்ப இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போம். போன வருஷம் ஜூன் மாசம் இதேதான், இதெல்லாம் இதே சமயம் நடக்குது. ஜூன் மாசத்துல ஒரு அறிக்கை வெளி வருகிறது. என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னணியில விடுதலை புலிகளும் லஷ்கர் இ தொய்பாவும் சேர்ந்து நின்று இவர்களுக்கு ISI பாகிஸ்தான் உளவுத்துறையினுடைய ஒத்துழைப்புடன் இங்க தாக்குதல் நடத்த போகிறார் என்ற அறிக்கை வெளிவந்தது. இதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன, அதுக்கான ஆவணங்கள் வட இந்திய ஊடகங்கள் பெரிய ஒரு பிரச்சாரம் எடுக்கப்பட்டுச்சு. அப்ப நாங்க அதான் சொன்னாங்க, ISI என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் உளவுத்துறை நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் இலங்கையினுடைய தூதுவராக இருந்த பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் விடுதலை புலிகள் என்று 2006 ஆகஸ்ட்ல அறிக்கை இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வைத்தவள அவரோட பதில் கிடையாது. இது என்னன்னா, திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஒன்னு தமிழ் தேசிய இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் தமிழீழ விடுதலை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் இணைந்து வேலை செய்வது என்பது உடைக்க வேண்டும். இதுல 2 தரப்பையும் குற்றவாளியா மாத்தணும். லஷ்கர் இ தொய்பாவை போய் அதனுடைய தலைவரை போய் சென்று சந்தித்த RSS முக்கியமான ஒரு வேதிக்கை பத்தி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. நேரா போய் பார்ப்பாங்களாம், பேசுவாங்களாம். பாகிஸ்தான் அப்படிங்கிறது வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரச்சனையாகத்தான் இருக்கிறதே ஒழிய தென்னிந்தியாவுடைய பிரச்சனையாக இருப்பது இலங்கை. இலங்கையினுடைய பயங்கரவாத அரசு தென்னிந்திய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக நீ வெளியுறவு கொள்கையை சரியான முறையில் அணுகாத அல்லது ஒரு சுயமான கொள்கையில் அணுகாத தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகளுடைய பிரச்சனை தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை திமுக அதிமுக பாராளுமன்றத்தில் இது கராராக பேசுனது கிடையாது, அவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. அதான் உண்மை. அப்ப வெளியுறவு கொள்கைங்கிறத அவன் அவனோட திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதுல எப்படி விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்கள்ங்கிற ஒன்று, இது எதுவுமே தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்த இயக்கம் கிடையாது. முல்லை பெரியார் அணையை உடைப்பதற்காக எதற்கு பாகிஸ்தான் ஆள் வரணும், இலங்கையிலிருந்து ஆள் வரணும். இந்த பிரச்சனையில பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திமுக சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் சொல்லிட்டு, ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? எங்களுக்கு கேள்விதான். எங்கள் மீதான ஒடுக்குமுறை தப்பா இருக்குங்கிற எந்த அளவுக்கு இந்த அடிப்படையில் தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தப்பான திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். உளவுத்துறை அறிக்கை இருக்குங்க,
உளவுத்துறை அறிக்கையில ஒரு 5-6 அமைப்புகளை காமிச்சிருக்காங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதற்கும் இந்த முல்லை பெரியாறு அணைக்கும் பாதுகாப்புக்கும் என்ன தொடர்பு? உளவுத்துறை முல்லை பெரியாறு அணை பொதுவான அறிக்கை, அது பொதுவான அறிக்கை. அந்த பொதுவான அறிக்கையை முல்லை பெரியாறு அணை வழக்கிலே பாதுகாப்பிற்காக தேவைப்படுகிற அந்த வழக்கிலே இணைத்திருக்கிறது தமிழக அரசு. இதைத்தான் நான் குற்றம் சுமத்துகிறேன். பொதுவான இந்திய பாதுகாப்பு, அணை பாதுகாப்பு, மின் நிலையங்களுடைய பாதுகாப்பு, அதுல வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் அவர் அந்த கோணத்துல சொல்ல, அதாவது எந்த யார் ஆட்சியில இருந்தாலும் பிரதமருடைய அலுவலகத்தை கேரளாவை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வெளியுறவுத்துறை கொள்கையிலே கூட அந்த அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். இந்த ஈழ பிரச்சனையை கூட மடைமாற்றம் செய்த வெளியுறவு கொள்கையிலே மடைமாற்றம் செய்த என்பதே அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று திருமகன் காந்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் 2009 அங்க நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள், விடுதலை புலிகளை முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே 2009 நியூசிலாந்திலே அந்த எல்டிடி உண்டான தடையை நீக்கிறார்கள். 2011 ஜூனிலே நேபிள்ஸ் நாட்டிலே விடுதலை புலிகளுக்கு தடையை நீக்கிறார்கள். அதுக்கு பிறகு 2011 அக்டோபரிலே நெதர்லாந்திலே இருக்கின்ற ஹேக் நீதிமன்றம் விடுதலை புலிகளுக்கு உண்டான தடையை நீக்கியது. இப்போ சென்ற வருடம் ஐரோப்பாவிலே லக்சம்பர்க் நீதிமன்றம் அதற்கு உண்டான தடையை நீக்கியது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதை வழிமொழிந்து கொண்டிருக்கின்ற இந்திய சர்க்கார் மாத்திரம் 2 வருடங்களுக்கு ஒரு முறை தடை என்பது போய் 5 வருடங்களுக்கு ஒரு தடை என்று சொன்னால் இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப வந்து உளவுத்துறை தகவலை ஏன் அதுக்கு போகணும், அதிமுக அரசு என்ன பண்ணதுங்கிற கேள்விதான் வைக்கிறாங்க. இதே அறிக்கை முன்னாடி வந்த பொழுது திமுக அரசும் திமுகவுடைய தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து, புலிகள் ஆபத்து இருக்கிறது பேசியிருக்கிறாங்க. 2010 இருக்கு. அதே நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன், அது உளவுத்துறை ரிப்போர்ட் தானே? உளவுத்துறை ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மத்திய திமுகவினுடைய ஒரு நிமிஷம், திமுகவினுடைய தலைவர்களுக்கு, அவருடைய உயர்மட்ட தலைவர்களுக்கு விடுதலை புலிகள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது திமுக அதிமுக ரெண்டுமே ஒரே மாதிரி நடந்துக்காக இதனுடைய அவங்க தான் சொல்றாங்க, இவங்க வந்து இந்திய அரசாங்கம் வைக்கக்கூடிய கருத்துக்களை ஆய்வு செய்து பேசுவது என்பது நிலைப்பாடுகள் கிடையாது. இதான் எங்களோட பிரச்சனை. நீங்க இப்ப இதே இடத்துல இப்ப திமுக இருந்தா இப்ப அதிமுக என்ன செஞ்சதோ அதான் திமுக பண்ணிருக்கும். கண்டிப்பா திமுக நிலைப்பாடு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப இது வந்து அதாவது தொடக்க காலம் தொட்டே விடுதலை புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுக இருந்த அளவுக்கு ஒரு இணக்கமான உறவு இருந்ததில்லை என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் எங்களோடு வரவில்லை, நாங்கள் கொடுத்த நிதியை வாங்கவில்லை என்ற காலகட்டத்திலும் கூட, அதற்கு பிறகும் கூட கழகத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, எம்ஜிஆரை தான் அங்கீகரித்தார்கள் என்று எந்த நிலையிலும் கூட ஒரு காலம் அவர்களை போராளிகள் அல்ல என்று நாங்கள் சொல்லுவதில்லை. அவர்கள் போராளிகள் தான். அவருடைய தியாகத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட்டதில்லை, அவர்களை கொச்சைப்படுத்தியதில்லை, அவர்களுக்கு எதிரானவர்களாக நாங்கள் காட்டிக் கொண்டதில்லை, அவர்கள் நோக்கத்தை படி சொன்னதில்லை. அது அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கலாம், எம்ஜிஆர் கோவித்துக் கொள்வாரா என்பதற்காக அவர் வாங்காமல் இருந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் அதற்காக எந்த காலகட்டத்திலும் அவர்கள் எங்களோடு ஆதரவாக இல்லை என்பதற்காக அந்த இயக்க தலைமையை கொச்சைப்படுத்தியதில்லை, போராளி தன்மையை கொச்சைப்படுத்தியதில்லை. அதை மட்டும் நான் வன்மையாக அப்படி இல்ல. அதாவது நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஆதங்கம், ஒரு ஆற்றாமை, ஏராத்தன்மை, இப்படி எல்லாம் சொல்லலாமே தவிர இங்க தமிழக அரசு ஒண்ணு, அதாவது தமிழக அரசிற்கு என்று சுய அதிகாரம் என்று ஏதேனும் இருப்பதாக நீங்கள் சொல்ல முடியுமா? யாராவது எதிர்த்து கிளர்ந்தது அடிப்படை கொள்கையை இந்திய அரசுக்கு எதிராக டெல்லிக்கு எதிராக போராடுறதானே திமுக அடிப்படை மத்தியில் கூட்டாட்சி. ஆனா அது என்ன, அந்த எல்லை அடையலையே, அந்த இலக்கை அடையாத சூழ்நிலை. அவ்வளவுதான். இல்ல எங்க கேள்வி கொண்டே இருக்கிறோம். இல்ல எங்க கேள்வி என்ன, பாராளுமன்றத்தில் எவ்வளவு நாள் பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் பதிவு செஞ்சு? அதிமுக 37 எம்பிக்கள் வைத்திருந்த போது ஒரு பதிவும் செஞ்சதில்லை, பாராளுமன்றம் பேசியதே இல்லையோ. அதாவது IPKF தலைவராக இருந்த மரியாதைக்குரிய லெப்டினன்ட் கர்னல் தீபேந்தர் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், LTTயில் இருக்கின்ற இளைய தலைமுறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. துணை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் சிவராஜ் பட்டேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவர்களை நாங்கள் தேவையில்லாமல் பகைத்துக் கொண்டோம், LTTயினுடைய போர் தந்திரங்கள் உபாயங்கள் இருக்கிறது, அது எங்களை திகக்க வைக்கிறது சொன்னார். ராவ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற AK சர்மா, அங்கெல்லாம் இலங்கையில இருந்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்க,
ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சம அடையாளம் இல்லாத காரணத்தால் தங்கள் அடையாளத்தை மீட்டுக் கொள்வதற்காக சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று ராமப்பினுடைய தலைவர் உங்களுடைய நிறைவு கருத்து இந்த வாதத்துல. மத்திய உளவுத்துறை அளித்த தகவலின்படி இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் வெளிநாடு சக்திகள் மூலம் உளவுத்துறை அறிக்கை நீங்க ஏத்துக்கிறீங்க? அப்படியே இல்ல, தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும். தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். காலகாலமாக உளவுத்துறை நோக்கம் என்பதே தமிழ் அமைப்புகளை ஒடுக்குவதாங்கிறது தான் திருமுருகன் அவர்கள் காரணமா சொன்னது. அது முழுக்க கேரள அரசினுடைய உளவுத்துறை தான் அது அப்படிங்கிறார். இருக்கலாம். ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேரள அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்து அதை நீக்க வேண்டும். மத்திய பாதுகாப்பு படை அங்கு நிறுத்த வேண்டும். உலக அளவிலே ஒரு பயங்கரவாதி சக்திகள் இந்தியாவிலே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும். இந்த நாட்டை துண்டாட வேண்டும். இந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு மக்களிடம் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக இந்த முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்ற சக்திகள் இயங்குகின்றது. உலக அளவிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகள். அது வந்து எல்டிடி பயங்கரவாத சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை. இப்ப இத வந்து உளவுத்துறை சொன்னா இல்ல, தமிழக அரசு தான். இப்ப உளவுத்துறை சொன்னது பாஸ்ட். தமிழக அரசு சொல்லிருக்கு எல்டிடி ஆதரவு அமைப்பு தான் தமிழக அரசு உளவுத்துறை கொடுத்த அந்த அறிக்கையின்படி இதை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இவர்களுடைய நோக்கமே இந்த வழக்கை வலுவாக்க வேண்டும். கேரள அரசாங்கத்திடமிருந்து அந்த பாதுகாப்பை நிறுத்தி மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படை அங்கு நிறுத்த வேண்டும் என்பது அவர்கள் சுருக்கமா இல்ல. இவர்கள் சொன்ன தமிழீழ ஆதரவு போர்வையிலே இவர்கள் ஒரு செய்திருக்கின்ற அந்த மைய கருத்தை வைத்துக் கொண்டு கேரள அரசாங்கம் திட்டமிட்டு அந்த அணையை உடைத்துவிட்டு அந்த பழியை தமிழீழ ஆதரவு அமைப்புகள் மீது போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி வலை தான் இது. கண்டிப்பா உங்க நிறைவு கருத்து. இதே மாதிரி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வேற ஒரு மாநிலத்துக்கு, கேரளா மாதிரி மாநிலத்துக்கு வந்திருந்தா அந்த அரசு இதே மாதிரி நடவடிக்கை தான் எடுக்குமா? எப்படி எடுக்கணும்? அடிப்படை கேள்வி என்னன்னா, மத்திய உளவுத்துறை தான் கொடுத்திருக்குன்னா மத்திய அரசே நடவடிக்கை எடுக்கல. அவங்க முதல் நாள் மறுத்திருக்காங்கல்ல. மத்திய பாதுகாப்பு அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நோக்கம் இருக்கா இல்லையா? இதுலயே நாடகங்கிறீங்க. இது நாடகம் தான். இல்ல, அதுல கேரளா கேட்டுக்கொண்டால் தொழில் பாதுகாப்பு படையை கொடுக்கிறோம். அச்சுறுத்தல் நமக்கு. கேரளா கேட்டுக்கொண்டா பாதுகாப்பு கேட்டது தமிழ்நாடு அரசு. கேரளா கேட்டுக்கொண்டா அந்த அணைங்கிறது இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதா இல்லையாங்கிறத கேள்வி. அவனே உளவுத்துறை தகவல் சொல்றான், அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றான். ஆனா அவனே படையை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அவனே தீர்வை பத்தி சொல்லல. தமிழ்நாடு அரசு வந்து ஒண்ணு போல தமிழ்நாடு அரசு பராமரி ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்திய உளவுத்துறை இப்படி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு இயக்கங்களுக்கு எதிரான ஒரு அறிக்கை கொடுக்கிறது. ஆனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இப்படியான ஒன்று பேசுவது தோழர் அந்தரிதாஸ் அவர்கள் சொன்னதை போல நாளை கேரள அரசாங்கம் அந்த அணையை உடைக்கும். அந்த நியூட்ரினோ திட்டம் உடைத்தால் கேரள அரசுக்கு மட்டும் தான் நோக்கம் இருக்கும், வேற யாருக்கும் கிடையாது. நியூட்ரினோ திட்டம் வந்தாலும் உடையும், ரெண்டு வந்தாலும் நடக்கும். வந்ததுன்னா தமிழ்நாட்டின் மீது மொத்தமா எப்படி ராஜீவ்காந்தி கொலை மீது ஒட்டுமொத்த பழி தமிழ்நாட்டின் மீது போட்டு குற்றவாளி சமூகம் மாத்தினார்களோ அதே போன்ற ஒரு வேலையை தமிழ்நாடு குற்றவாளியா மாத்துவதுதான் அதனுடைய வேலையாக இருக்கு. இந்த அணை உடைய வேண்டியதனுடைய நோக்கம் வந்து கேரள அரசை தவிர்த்து உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது, இருக்க முடியாது. கேரள அரசாங்கத்தினுடைய ஒரு நிழலாக இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த நோக்கம் இருக்கிறது. உளவுத்துறையினுடைய அறிக்கையை அதிமுக அரசு தனது அரசியல் காரணங்களுக்காக திசை திருப்பி சுயநல நோக்கோடு இதை அரசியலாக்க பார்க்கிறது என்பதுதான் உண்மை நிலை. அப்ப இந்திய அரசின் நோக்கம் இல்ல, அதிமுக அரசுடைய, அதாவது அந்த உளவுத்துறை அமைப்பை தனது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு பயன்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் உண்மை. கண்டிப்பா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து இந்த பிரச்சனை தொடங்கினாலும் இதில் என்னென்ன சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றன, நடுவண் அரசின் நிலைப்பாடு என்ன, நடுவண் அரசின் நிலைப்பாடு கேரள அரசுக்கு சாதகமானதா, தமிழக அரசிற்கு சாதகமானதா, வரலாறுகள் என்ன கூறுகிறது, ஈழத்தமிழர் விவகாரத்தில் இரண்டு திராவிட கட்சிகளும் எவ்வாறு நடந்து கொண்டன, தற்போது உள்ள கட்சி சார்பாக இருக்கிறதா எதிர்ப்பாக இருக்கிறதா, இங்குள்ள அமைப்புகளை முடக்க நினைப்பது இந்திய அரசா, இந்திய உளவுத்துறையா, கேரள அரசா அல்லது தமிழ் மாநில அரசா போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கு மிக விரிவாகவே பேசப்பட்டது. எது எப்படியாக இருந்தாலும் இங்கு அணை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக மக்களினுடைய, தமிழக அமைப்பின் மட்டுமல்ல தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை இங்கு வந்திருந்த ஆளுமைகள் மிக விரிவாக பதிவு செய்தனர். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய மாநில தலைவர் ஜவஹர் அலி அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் வழக்கறிஞர் அந்தரிதாஸ் அவர்களுக்கும்,
மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.